என்னை ரவுடி என்று அவதூறு பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு. நேற்று சொல்றாரு, கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பெருந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார். ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை, நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த, நீ இதை மதிக்கவே மாட்டேன், இதை தான் மாற்றணும்னு துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் இது மேலே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு இது மேலே தான் நம்பிக்கை இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? நான் இப்போ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன்னா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுங்க. அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரவுடி ஷீட்டுன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி, எந்த காவல் நிலையத்தாலும் அது இருக்கா? அப்போ நீ அவதூறு பேஸ்ட்டாக விட்டுருவாங்களா? அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது என்ன? மன்னிக்க தெரிந்த கட்சி தான் காங்கிரஸ். உன்னை மன்னிக்கிறோம், நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா உன் மேலே எல்லா அவதூறு வழக்குகளும் என்னென்ன சட்டத்தில் இடம் இருக்கோ நாங்கள் போடுவோம். இதை உங்களுடைய தலைமை மோடியும் நட்டாவும் ரசிக்கிறார்களா? இது தமிழ்நாடோட விட மாட்டோம், இந்த தேசம் முழுவதும் அதை எடுத்துகிட்டு போவோம். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு மாநில தலைவர் இப்படி பேசுகிறாரு, அது நியாயமா? மக்கள்கிட்ட கொண்டு போவோம் நாங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.